ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலையொட்டி 58 தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. வாக்குப்பதிவு மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று வாக்காளர்கள் வாக்களிப்பு. ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 25.67% வாக்குகள் பதிவு. மேற்கு வங்கத்தில் அதிகபட்சமாக சுமார் 37% வாக்குகளும், சட்டமன்ற தேர்தலையும் எதிர்கொள்ளும் ஒடிஷா மாநிலத்தில் 21.30 விழுக்காடு வாக்குகளும் பதிவு. மக்களவைத் தேர்தலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாக்களித்தார். ராஷ்டிரபதி பவன் எஸ்டேட்டில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். டெல்லி நார்த் அவென்யூ வாக்குச்சாவடியில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வாக்களித்தார். மனைவியுடன் சென்ற துணை ஜனாதிபதி பொதுமக்களுடன் வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை செலுத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லி தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். கிரிக்கெட் வீரர் கௌதம் கம்பீர் உள்ளிட்டோரும் வாக்குகளை பதிவு செய்தனர். காஷ்மீரில் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி காவல் நிலையம் முன்பு தர்ணா போராட்டம். தமது கட்சித் தொண்டர்களை காரணம் ஏதுமின்றி போலீசார் திட்டமிட்டு கைது செய்வதாக குற்றச்சாட்டு. ஒடிசாவில் 6 மக்களவைத் தொகுதிகள் மற்றும் 42 சட்டசபை தொகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு. புவனேஸ்வர் தொகுதியில் வாக்களித்த பின் ஆட்டோவில் புறப்பட்டு சென்றார் பிஜு ஜனதா தளத்தின் வி.கே. பாண்டியன். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் வாக்களித்தனர். வாக்குச்சாவடி முன் நின்று தாயார் சோனியா காந்தியுடன் ராகுல் காந்தி செல்ஃபி எடுத்துக் கொண்டார். டெல்லி சிவில் லைன் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆம் ஆத்மி அரசின் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வாக்களித்தார். தமது மனைவி சுனிதாவுடன் வந்த கெஜ்ரிவால் வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று ஜனநாயக கடமையாற்றினார். டெல்லியில் லோதி எஸ்டேட் வாக்குச்சாவடியில் பிரியங்கா காந்தி வாக்களித்தார். பிரியங்காவின் மகன் ரைஹான் ராஜீவ் வத்ரா, முதல் முறை வாக்காளரான அவரது மகள் மிராயா ஆகியோரும் வாக்களித்தனர். தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அதிக இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும் என அக்கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேட்டி. திமுகவுடனான கூட்டணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரும் எனவும் கருத்து. வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை புயலாக மாறும் என வானிலை மையம் தகவல். மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே நாளை நள்ளிரவில் தீவிர புயலாக கரையை கடக்கும் எனவும் கணிப்பு. தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். அடுத்த 3 தினங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 53,240 ரூபாய்க்கு விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 6,655 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மின் கட்டணம் தொடர்பாக வரும் மோசடி குறுஞ்செய்திகளை நம்ப வேண்டாம் என டான்ஜெட்கோ வேண்டுகோள். மின் கட்டண தகவல்களை தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்க்கும்படி அறிவுறுத்தல். கன்னியாகுமரியில் பெய்த கனமழையால் மங்காட்டிலிருந்து கூட்டாலுமூடு வரையிலான 1.5 கிலோமீட்டர் சாலை நீரில் மூழ்கியது. சுமார் 150க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். டெல்லியில் இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் கபில் தேவ் மனைவியுடன் சென்று வாக்களித்தார். துரோணாச்சாரியா விருது பெற்ற மல்யுத்த பயிற்சியாளர் மகாவீர் சிங் போகத், முன்னாள் மல்யுத்த வீராங்கனை பபிதா போகத் ஹரியானாவில் வாக்களித்தனர். மதுரை மாவட்டம் கத்தப்பட்டியில் உருது பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளியில் தங்கி படித்த பீகார் மாநில மாணவர் கொலை. 9 வயது சிறுவனை கத்தியால் குத்திக் கொன்று கழிவுநீர் தொட்டியில் உடலை மறைத்த 13 வயதான மற்றொரு பீகார் சிறுவனை கைது செய்து போலீசார் விசாரணை. ஜெயலலிதாவிற்கு தெய்வ நம்பிக்கை இருப்பது அனைவரும் அறிந்திருந்தாலும் என்றைக்கும் மத நம்பிக்கை கிடையாது என வி.கே. சசிகலா அறிக்கை. அனைவரையும் சமமாக மதித்த ஜெயலலிதாவை இந்துத்வா தலைவர் என அண்ணாமலை குறிப்பிடுவது அவரது அறியாமையை காட்டுவதாக கண்டனம். கேரளாவின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை நீடிப்பு. கொச்சி, எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு உள்ளிட்ட இடங்களின் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீர்.
மீன்கள் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமான கபோசு நாய் உடல்நலக்குறைவால் உயிரிழப்பு. பிரியாவிடை விழா நடத்தி உடலை அடக்கம் செய்ய உரிமையாளர் முடிவு.